ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தோட ராஜீவ் காந்தி ஏர்போர்ட் தான். நம்ம வந்து டொமஸ்டிக்கில் நிற்கிறோம். நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு தான் போக போகிறோம். ஸ்பைஸ் ஜெட்டில் போக போகிறோங்க. வாங்க, இதில் என்னென்ன ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்புக்குட்டி ரொம்பவே என்ஜாய் பண்ணார். ஹைதராபாத் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரொம்ப பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாகவும் இருக்குது. உள்ளே நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்யூ இருக்கும். அதில் வந்து என்ட்ரியில் நம்மளோட ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் டிக்கெட் செக் பண்ணுவாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஏபிசி அந்த மாதிரி நம்பர் இருக்கும். அங்கே எங்கே ஸ்பைஸ் ஜெட்டுக்கு என்ன நம்பரோ அங்கே போய் நம்ம வந்து செக்இன் பண்ணணும். செக்இன்னா ஒன்றும் இல்லைங்க, பேக்ஸ்லாம் நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த வெயிட்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் எல்லாம் அவங்க பார்த்துட்டு வெயிட் போட்டு லக்கேஜுக்குள்ளே பேக்கை லக்கேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து ஸ்பைஸ் ஜெட்டுக்காக நாங்கள் டிக்கெட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாம் அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க லக்கேஜில் போடுற பேக்லாம் கொடுத்தாச்சு. இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தள்ளணுங்க. ஏர்போர்ட்டில் நம்ம சாதாரணமாக கடைகளில் தள்ளுற ட்ராலிக்கும் இதுக்கும் இதான் வித்தியாசம். நம்மளுக்கு போர்டிங் பாஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு என்ன கொடுத்துருந்தோமோ அதை செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்கங்கே சிசிடிவி டிஸ்பிளேஸ் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளைட்டு எந்த கேட்டில் வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை அந்த டிஸ்பிளே வச்சு நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த டிக்கெட்டை காமிச்சா தான் நம்ம உள்ளே அடுத்த என்ட்ரி உள்ளே வந்து இன்னொரு செக்கிங் இருக்கும். இந்த மாதிரி லேப்டாப் எலக்ட்ரானிக் கெஜெட்ஸு, அப்புறம் ஜென்ஸ் போட்டிருக்க வந்து பெல்ட்டு எல்லாத்தையுமே கழட்டி இந்த பாக்ஸில் வச்சு நம்ம அனுப்பிச்சி விட்டோம்னா அதில் ஸ்கேன் பண்ணி வந்துடும். லேப்டாப் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வைக்கணும். இந்த ட்ராலியில் ஒரு விசேஷம் இருக்குங்க. இந்த நம்ம ஸ்பைஸ் ஜெட்டோட டிக்கெட் கொடுத்து ஒரு ஆள் இருப்பாங்க. இந்த ட்ராலி பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிக்கெட்டோட அதை வந்து மெர்ச் பண்ணிடுவாங்க. மெர்ச் பண்ணோன்னா நம்ம எங்கே போகணும் அதுக்கு வந்து அந்த மேப்பில் வந்து அந்த டேப்லெட் மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து டிஸ்பிளே காமிச்சிட்டே இருக்கும். நம்ம ஃப்ளைட் வந்து எந்த கேட்டில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட் 20க்கு போகணும். இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் சுற்றி இருக்குங்க. ஃபுல்லாக ஏர்போர்ட் ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்குது. எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நம்ம அங்கே கூட சாப்பாடெலாம் கட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ரைஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு கர்ட் ரைஸ் எடுத்தாச்சு. நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ உள்ளே பாருங்கள், இப்போ நம்ம ஸ்பைஸ் ஜெட்டுக்குள்ளே நம்மளுக்கு லைனில் இது மாதிரி இந்த இடத்துலலாம் ரொம்ப வேர்த்து கொட்டுன்னு கொட்டிருச்சு. இது வந்து இந்த ஃப்ளைட்டோட ஜாயின் பண்ணுற இடம். அங்கே அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அது பேர் என்னென்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸ்பைஸ் ஜெட் வந்து இன்னொரு ஃப்ளைட் சர்வீஸோட இது பண்ணியிருந்தாங்க, டைப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளைட் தான் வந்துச்சு. ஸோ ஸ்பைஸ் ஜெட்டோட அவங்க தான் ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸ்பைஸ் ஜெட்டில் ஃபுட்டு நல்லாவே இருந்துச்சு. நிறைய பேர் எப்பயுமே ஸ்பைஸ் ஜெட் லேட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. கம்பேரிங் டு இண்டிகோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இண்டியோவில் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு நட்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதை விட இந்த சேலடு, ஒரு ரைஸு, ஒரு ப்ரௌனி, வாட்ரு பாட்டில், ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெரினா பீச் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. நம்ம சென்னைக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்துலேயே வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நம்ம ஊரை பார்த்தோன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா அப்படி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரும் போஸ்ட் கொடுக்குன்ற பேரில் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. சென்னைக்கு வந்தோன்னே ஒரே ஜாலியாக இருக்காங்க. நம்ம ஊர் இது வந்து நம்ம ஏர்போர்ட்டுங்க, சென்னை ஏர்போர்ட். இது ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரோம். நம்ம லக்கேஜ்லாம் வந்து இந்த மாதிரி பெல்ட்டில் ஒவ்வொரு பெல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ஃப்ளைட்டுக்குன்னு. அங்கே போய் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்து காரோ கேப் எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். நம்ம வெளியே வந்தாச்சு. அடுத்து நம்ம இனிமேல் ஹைதராபாத்துக்கு பாய் சொல்லியாச்சு. ஆமாங்க, நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சாச்சு. இனிமேல் நம்ம சென்னை சீரீஸ் பார்ப்போம் நிறையா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிஸ் யூ ஹைதராபாத்.